சென்னையில் மழை குறைந்துள்ள நிலையில் மீண்டும் எப்போது மழை வலுக்கும் என்றும் புயல் எப்போது கரையை கடக்கும் என்றும் அது சார்ந்த விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஸ்ரீகாந்த். இப்போ புயல் எவ்வளவு தூரத்துல இருக்கு, இதுல முக்கியமா மழை திரும்ப எப்ப தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா 2:30 மணி நிலவரப்படி இப்ப புயல் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் சென்னைக்கு தென்கிழக்கு இருக்கு. அப்ராக்சிமேட்லி மகாபலிபுரத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கா இருக்கு. கிட்டத்தட்ட கரை ஒட்டிய பகுதிகளில் தான் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம காலையில அந்த அடர்ந்த மேக குவியல்கள் நம்ம மேல இருந்தது, நமக்கு நிறைய மழை கொடுத்துச்சு. புயலின் கிழக்கு புறமா இப்போதைக்கு வேற எந்த அடர்ந்த மேக குவியல்கள் இல்லை. அதனாலதான் நமக்கு தொடர்ந்து மழை பெய்வது இல்லாம விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. புதுசா ஏதாவது ஒரு மேக குவியல் உருவாகும் போது மழை பெய்யுது, அதுக்கப்புறம் படிப்படியாக உட்புற பகுதியில் போகுது. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த புயல் காலையில வடமேற்கு திசையில் நகர்ந்தது, இப்ப மேற்கு கிட்டத்தட்ட மேற்காகவே நகர்ந்துட்டு இருக்கு. அதனால பெரும்பாலும் மழையின் தாக்கம் சென்னைக்கு தெற்கு புறத்துல இருக்கும். அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கடலூர் போன்ற பகுதிகளில், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் அதிகமா இருக்கும். சென்னைக்கு கண்டிப்பா மழை இருக்கும். பட் ஆனா ஹெவியஸ்ட் ரெயின்ஸ் நம்ம சொல்றது சென்னைக்கு தெற்கு பகுதியில் இருக்கும். திரு ஸ்ரீகாந்த், இப்போ மழை சார்ந்த இன்னும் நிறைய விவரங்கள் இது சார்ந்து தெரிய வேண்டி இருக்கிறது. அது குறித்து உங்களோடு உரையாடுவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, நீ உங்களிடம். நன்றி அபிநயா. தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் கரையை நெருங்க நெருங்க புயலினுடைய வேகம் படிப்படியாக குறைகிறது. கடந்த 6 மணி நேரத்திற்கு மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் குறைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மகாபலிபுரத்திற்கு நெருங்கி விட்டது, ஏறக்குறைய நெருங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 50 கிலோமீட்டர் தொலைவில் மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் புதுச்சேரியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. புயலினுடைய வேகம் குறைந்திருக்கிறது. எப்போது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு தொடங்கும், ஏன் இந்த புயல் கரையை நெருங்க நெருங்க அதனுடைய வேகம் குறைவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கரையை நெருங்க நெருங்க புயலினுடைய வேகம் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. தற்பொழுது மகாபலிபுரத்தை நெருங்கி விட்டது என்று கூட சொல்லலாம். 50 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது புயல் மையம் கொண்டிருக்கிறது. சென்னையில் பெரிய அளவிலான மழை இல்லை. சென்னை மட்டுமல்ல, வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் கரையை நெருங்கியதற்கு பிறகும் பெரிய அளவிலான மழை இல்லாமல் தான் இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? மழை எப்போது மீண்டும் தொடங்கும்? சென்னை வாசிகள், கடலோர மாவட்ட வாசிகள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்? உங்களுடைய கணிப்பு என்ன சார்? அதாவது கரையோர பகுதிகள்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்திற்கும் பழவேற்காடுக்கும் இடைப்பட்ட கரையோர பகுதிகளில் மழையின் தாக்கம் கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. பட் ஆனா மகாபலிபுரத்துக்கும் கடலூருக்கும் சிதம்பரத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் பரவலா மழை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புயல் காலையில வடமேற்கு திசையில நகர்ந்தது, இப்ப மேற்கு நோக்கி நகருது. அதனால அந்த ரொட்டேஷன் காரணமா மேக குவியல்கள் இப்ப புயலின் அதாவது என்ன சொல்றதுன்னா, நமக்கு புயலின் தெற்கு புற பகுதியில் இருக்கு. காலையில வட மேற்கு திசையில இருந்த அந்த மேக குவியல்கள் இப்ப அதே இது அப்படியே ரொட்டேட் ஆகி நமக்கு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, சென்னைக்கு தெற்கு புறத்துல இருக்கு. அதாவது செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி இந்த பகுதிகளில் அடர்ந்த மேக குவியல் இருக்கு. அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கும். அதுதான் பேட்டர்ன் இருக்க போகுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி புயலின் திசை இப்ப மேற்கு நோக்கி நகர்றதுனால அந்த மாறுதல் காரணமா நமக்கு மழையின் தன்மையும் மாறுது. நிச்சயமாக சார். சென்னைக்கு பெரிய அளவில் மழை இருக்காதா? கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் மேக குவியல்கள் இருக்கிறது. கரையை கடக்கக்கூடிய நிகழ்வும் அந்த மகாபலிபுரம், புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய காரைக்கால் பகுதி, அந்த பகுதியில் தான் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வும் அரங்கேற இருக்கிறது. சென்னைக்கு இனி பெரிய அளவிலான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும்? இல்ல, அதாவது மழை கண்டிப்பா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இன்று காலை
பெய்த கனத்த மழை, அதிபலத்த மழை வந்து அந்த அடர்ந்த மேக குவியல்கள் காரணமாக ஏற்பட்ட மிக பலத்த மழை. அந்த காலையில ஒரு 7-8 மணில இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் அந்த 3 மணி நேரம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. பரவலா சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 10-12 சென்டிமீட்டர் 3 மணி நேரத்துல பெய்த மாதிரி மழை. அதற்கான வாய்ப்புகள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முக்கிய காரணம் புயல் வந்து ஏன்னா வந்து முன்னாடி வந்து வடமேற்கா நகர்ந்தது, இப்ப வந்து மேற்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இதுல நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா, புயல் வந்து இன்னும் மெதுவாகுமா நகர்வு, இல்ல இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 இருக்கு கரைக்கு அந்த பக்கம், அது மேலும் நகர்ந்து கரை கடக்கும் நிகழ்வா மாறிடுமா இந்த இரவுக்குள்ளங்கிறத அது மட்டும் நம்ம வந்து இப்ப நிகழ்கால அடிப்படையில பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மழையின் தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமாக சார். இந்திய வானிலை ஆய்வு மையம் கூற்றுப்படி இன்று மாலை கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது வரை அதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயுமே இல்லை. அதற்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இல்லை அப்படின்றது தான் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர்கள் களத்திலிருந்து தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். காற்றினுடைய வேகமும் பெரிய அளவில் இல்லை, மழையினுடைய வேகமும் பெரிய அளவில் இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை நிலவரமாக இருக்கிறது. கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு எப்போது தொடங்கும், அது தொடர்பான உங்களுடைய கணிப்பு? நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு புயல் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு புயல் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா வந்து வானிலை இதுல வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து ஒரு மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு புயலை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப என்ன சொல்றது, நம்ம சென்னை ஆட்டோ சொல்றாங்க பாத்தீங்களா, லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பி கையை காட்டிட்டு நேரா போற மாதிரி அந்த மாதிரிதான் இந்த புயல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரு 6 மணி நேரம் நம்ம தொடர்ந்து நிகழ்கால அடிப்படையில கவனிச்சுட்டே இருந்தாதான் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த கரை கடக்கும் நிகழ்வு இன்று இரவுக்குள்ள முடியுமா இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்றது நமக்கு தெரியும். பட் மிகவும் மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கு, அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அடுத்த ஒரு 3 முதல் 6 மணி நேரம் நகருதா இல்ல நகராம இன்னும் கொஞ்சம் மெதுவாகுதா நம்ம பார்த்தா அது ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த கரை கடக்கும் நிகழ்வு இன்று நள்ளிரவுக்குள்ள நடக்குமாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவு. நிச்சயமாக சார். பென்ஜல் புயல் உருவானதிலிருந்து அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக லோ ப்ரெஷர் ஏரியாவில் இருந்ததிலிருந்து பல்வேறு விதமான குழப்பங்கள் தான். நிறைய திசை மாற்றம், நகர்ந்து வரக்கூடியதில் வேக மாற்றம் என பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு மத்தியில் தான் அது வந்து கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், கரையை கடக்கும்போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் உச்சபட்சமாக காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் கூட தெரிவித்திருந்தார். தற்பொழுது மிக மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் நீங்கள் பதிவு பண்ணீங்க. புயலுடைய நகர்வு மெதுவானதன் காரணமாக காற்று வீசக்கூடிய அளவில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா, மழையினுடைய அந்த அடர்த்தியில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா? இல்ல, அதாவது சூறை காற்று தொடர்ந்து வீசிட்டு இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட சிதம்பரத்திலிருந்து சென்னை வரை பழவேற்காடு வரை இருக்கக்கூடிய கடலோர தமிழக பகுதிகளில் சூறை காற்று கண்டிப்பா இருக்கும், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. புயல் கரை கடக்கும் நிகழ்வு போது அதனை ஒட்டிய பகுதிகள், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மரக்காணம்ல இருந்து நம்ம கோவளம் சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதின்னு எடுத்துப்போமே, இந்த பகுதியில காற்றின் வேகம் அதிகமா தான் இருக்கும். அதனால வந்து இந்திய வானிலை துறை கேட்டுக்கிட்ட மாதிரி மக்கள் அவசியம் இல்லாமல் வெளியே வருவது நிச்சயமா அவாய்ட் பண்ணிடணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது வந்து மிக மெதுவாக நகர்வதனால வந்து இந்த கரை கடக்கவே வந்து நம்ம சாதாரணமா ஒரு கரை கடக்கும் நிகழ்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய புயல் இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒரு வெளிச்சுற்று, ஒரு கண்ணு, திரும்பவும் வெளிச்சுற்றின் பின்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் பார்ப்போம். அதனால வந்து சில சமயங்கள்ல நம்ம வந்து வெயிட் பண்ணி அப்புறம் வெளியில போறது பார்த்துருக்கோம். பட் ஆனா வந்து இந்த புயல் வந்து அவ்வளவு வலு இல்லைனாலும் கரை கடக்கும் நிகழ்வு மெதுவாக நகர்ந்துச்சுன்னா, இந்த நம்ம பார்த்த மாதிரி நகர்வு மெதுவாக இருந்து கரை கடக்கும் நிகழ்வு மெதுவாக இருந்துச்சுன்னா, இந்த சூறை காற்று வீசக்கூடிய காலம் அது வந்து நாளை காலையில வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணி இந்திய வானிலை துறை இது கரை கடக்கும் நிகழ்வு முடிஞ்சது, இதுக்கு மேல காற்றின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் படிப்படியா அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் வெளியில வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார்.
நீங்கள் குறிப்பிட்டது போல கரையை கடக்கக்கூடிய நிகழ்வின் போது அதிகப்படியான காற்று வீசும், தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும்ன்றத பதிவு பண்ணீங்க. அந்த கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு எவ்வளவு மணி நேரம் நீடிக்கும்? கிட்டத்தட்ட பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்த கூற்றுப்படி சில மணி நேரங்கள் நீடிக்கும் அந்த கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. உங்களுடைய கணிப்பு என்ன? எவ்வளவு நேரம் நீடிக்கும்? அந்த கண் பகுதியே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த புயலினுடைய அந்த சுற்றுவட்டார பகுதி எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? அந்த கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு எவ்வளவு மணி நேரம் நீடிக்கும்? இல்ல, அவர் பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு கரை கடக்கும் நிகழ்வு முழுசா முடியறதுக்கு நம்ம எப்படியும் ஒரு 6 to 9 மணி நேரம் ஆகும். அதனாலதான் இன்று இரவு 8-9 மணிக்கு ஆரம்பிச்சா கூட நாளை அதிகாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து சூறைக்காற்று தொடர்ந்து வீசிட்டே இருக்கும். அது பிளஸ் இன்னொன்னு நம்ம பார்க்கணும், பல வானிலை படிவங்கள் வந்து கரை கடந்தாலும் இதன் நகர்வு உத்தர பகுதிகளில் மெதுவாக தான் இருக்க போகுது அப்படின்னு வந்து ஒரு கணிப்பு இருந்துட்டு இருக்கா. ஸோ அதையும் நம்ம இக்னோர் பண்ண முடியாது. நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம நிகழ்கால பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ கரை கடக்கும் நிகழ்வுங்கிறது வந்து ஒரு 6 to 9 மணி நேரம் ஆகலாம், முழுக்க முடியாது. நிச்சயமா கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு 1 மணி நேரத்திற்குள்ளாகவோ 2 மணி நேரத்திற்குள்ளாகவோ முடியக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்காது. சுமார் 6 மணியிலிருந்து 9 நேரம் வரை நீடிக்கும். முழுமையாக கரையை கடந்ததற்கு பிறகுதான் பொதுமக்கள் வெளியே வர வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையோடு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. அபிநயா, இனி உங்களிடம். நன்றி சடையாண்டி.